வணக்கம் நண்பா. நம்ம எஸ்ஆர் 49 படத்துலேருந்து இப்போ வந்து ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ என்ன மாதிரி ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு, இந்த படத்துலேருந்து என்ன அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எஸ்ஆர் 49 வந்து நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம சிலம்பரசன் டிஆர் வந்து லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து நம்மளோட தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படம் வந்து விடச்சனையோட யூனிவர்ஸ்குள்ளே வரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா இப்போ வந்து அப்டேட் வீடியோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவெல்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. நம்ம நெல்சனோட டைரக்ஷனில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து மேக் ஆகிருக்கு. அதுக்கான ஒரு அப்டேட் வீடியோவாக இந்த வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்மளோட சிலம்பரசனோட பேக் ஃப்ரேம் தான் காமிக்கிறாங்க. அந்த பேக் ஃப்ரேம்லேயே வந்து இந்த படம் வந்து அந்த வடசென்னையோட 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம தனுஷ் அவர்கள் அவரோட ஹேர் ஸ்டைலும் இந்த சிலம்பரசனோட ஹேர் ஸ்டைலும் ஒத்து போகுது. ஃபங்க் பின்னாடி வச்சுட்டு ஒரு 90ஸோட ஒரு கேங்ஸ்டராக ஒரு கைதியாக எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வந்து ஒரு ரோலில் பின்னாடி போகிற மாதிரி தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா அவர் கெட்டப் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம வெற்றிமாறன் எப்பயுமே வந்து அவருக்கான ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை ரியலிஸ்டிக்காக கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பார். இப்போ இந்த படத்தோட லுக்லேயே வந்து நம்ம சிலம்பரசன் வேறு லெவலில் காமிக்க போகிறதா தெரியுது. இந்த படத்தில் வந்து வடசென்னையில் ஏற்கனவே நடித்த அன்புவை தவிர்த்து மிச்சம் எல்லா கேரக்டரும் வரப்போகிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படத்தில் நம்மளோட குணா, செந்தில், அப்புறம் வந்து பத்மா இவங்கெல்லாம் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷ் மட்டும் இந்த படத்தில் இல்லைன்றதை வெற்றிமாறன் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால் இந்த படத்தில் சமுத்திரக்கனி இவங்கெல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன சின்ன கேமியோவாக ப்ளே பண்ணுவாங்க. இவரோட கேரக்டர்லேருந்து இந்த படத்தோட யூனிவர்ஸ்குள்ளே அவர் வந்து இணையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வடசென்னை 2ல் வந்து இவரோட கேரக்டர் அங்கங்கே பேசப்படும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் வெற்றிமாறனுக்கும் சிலம்பரசனுக்கும் ஒரு வேறு லெவல் படமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு அப்புறம் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. வெற்றிமாறன் இப்போ வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலேருந்து பேர்ட் கேர்ளோட ப்ரொமோஷனில் இருக்கார். அதனால் அந்த ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த்தோட மிட்லேயே இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கான வீடியோவை பார்த்தீங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காம்பினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.